Hi my dear students, I'm your instructor Mrs. Hajra Yasir. Today I'm here to teach you the simple term about although. Okay, இன்னைக்கு நான் உங்களுக்கு படிச்சு தர போறது ஒரு குட்டியான ஒரு வேர்டுன்னு although. It is a conjunction. இது conjunctionக்குள்ள இந்த word வரும். And why do we use it? ஏன் நாங்க இதை யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா it is used to show the contrast idea. இது வந்து எதிர்மறையான ஐடியாவை இல்லைன்னா நீங்கள் எதிர்மறையான சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ், ஒன்று நேர்மறை இன்னொன்று எதிர்மறையான சிச்சுவேஷன் படி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த ஓல்தோ யூஸ் பண்ணணும். ஓல்தோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இருந்தாலும். We use a subject and a verb after the word although. நீங்க இந்த although-ன்றதை யூஸ் பண்றப்போ சப்ஜெக்டையும் வேர்பையும் நீங்க இணைச்சு கண்டினியூ பண்ணணும். For example, we like the hotel although it was very expensive. We like the hotel. எங்களுக்கு ஹோட்டலை பிடிச்சு இருந்தது, அது வந்து எக்ஸ்பென்சிவாக விலை கூடியதாக இருந்தாலும். அப்போ ஹோட்டல் பிடிச்சிருக்கு பாசிட்டிவ், விலை கூட நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் ஓல்தோ போடுறீங்க. தமிழில் இருந்தாலும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுற சிச்சுவேஷனும் இதுவும் ரொம்ப நெருங்கி வரும். ஸோ த ஃபேக்ட் that it was expensive is emphasized. இது எதுக்கு சொல்றாங்கன்னா விலை கூடியதுன்றது அங்க எம்பசைஸ் பண்றாங்க, ஆணித்தரமா சொல்றாங்க, ஸ்ட்ராங். So you can write the same sentence or you can tell it in a different way. The second way is, although the hotel was very expensive, we liked it. ஹோட்டல் வந்து ரொம்ப விலை கூடையா இருந்தாலும் எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஒன், த ஃபேக்ட் தட் வி லைக்ட், இட் இஸ் எம்பசைஸ்டு. இந்த ரெண்டாவதுல வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அது வந்து ஆணித்தரமா சொல்லப்படுது. The next grammatical point what you need to remember is, இங்க நீங்க அடுத்த grammatical point எதை ஞாபகம் வைக்கணும்னா, you need to use of a comma after the introductory clause. நீங்க introductory clause இதை யூஸ் பண்றப்போ அதுக்கு நீங்க comma யூஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸோ ஆல்தோல நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கமால தான் அந்த கிளாஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணணும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், although my friend is very smart, she made a big mistake. என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அவ பெரிய மிஸ்டேக் ஒன்று செஞ்சிட்டா. I spent 3 hours cleaning the house. நான் வீட்டை 3 மணித்தியாலங்களாக கிளீன் செய்து கொண்டு இருந்தாலும் my little baby made it messy again. என்னுடைய சின்ன குழந்தை மறுபடி அதை மெஸ் பண்ணிருச்சு. made it messy again. மெஸ்ஸினா வந்து அந்த பரத்தி போடுறது, அங்காலன்னு பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் பரத்தி போடுவாங்க, அதுதான் மெஸ்ஸி again. Right, next example, although the building looks new, it is really very old. Building பார்க்கிறதுக்கு புதுசா இருந்தாலும் ஆனா அது ரொம்ப பழசானது. Positive and the negative. So the last example is, although he was very tired, he went to the gym. Although he was very tired, he went to the gym. அவர் ரொம்ப டயர்டா இருந்தாலும் அவர் ஜிம்முக்கு போனாரு. So my dear students, I hope I've made myself clear today. நான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். And if you have any doubts, you can ask them in your comment section. உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தா நீங்க comment sectionல கேட்கலாம். And also please try to write these notes, jot them down, maintain your book. நீங்க இது எல்லாம் இந்த லெசன் எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்ல மெயின்டைன் பண்ணினீங்கன்னா it's really easy to go through. உங்களுக்கு அதை பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So for further information or if you wanted to get more English knowledge, please do subscribe our AZ English YouTube channel. I had completed more than 160 English videos. 160க்கு மேற்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. ரியலி யாருக்கு இந்த இங்கிலீஷ் உண்மையா படிக்கணுமோ, ஆசையா இருக்கோ, எக்ஸ்ட்ரா நாலேஜ் எடுத்துக்கொள்ளணுமோ, please watch
டோன்ட் forget to watch. ஏன்னா வந்து I had completed a grammar book. அதில் நான் ஒரு கிராமர் புத்தகத்தையே முடிச்சு இருக்கேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதில் நம்பர் பண்ணியிருக்கு, ஆர்டர் பண்ணியிருக்கு, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் அந்த லெசன்ஸை பார்த்து படிக்கலாம், பயன் பெறலாம். ஸோ டோன்ட் forget to share, support, subscribe. Do ask your doubts in the comment section. See you with a new update. Bye bye, take care, have a nice day to all of you.